60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அரசியல் பேரரசு ஒரே ஒரு நடிகரால் சரிந்து போயிற்று என்றால் நம்புவீர்களா? ஒரு நாள் திரு ஸ்டாலின் தனது மேசையில் அமர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இங்கிலாந்து நாட்டை விட அதிக மக்கள் வாழும் ஒரு பெரிய மாநிலத்தின் தலைவர். அவரது தந்தை 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவரது கட்சி திமுக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் முக்கிய சக்தியாக இருந்தது. அப்படி இருக்கையில் கவலைப்பட என்ன இருக்கிறது? தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக இன்னொரு மாபெரும் கட்சியாக அதிமுக இருந்தது. இருவரும் பரம எதிரிகளாக இருந்தனர். ஆனால் உண்மையில் இரு கட்சிகளும் பல விஷயங்களில் ஒரே மாதிரி தான் இருந்தனர். இருவரும் இலவச தங்க வாக்குறுதி அளித்தார்கள். இருவரும் இலவச கேஸ், இலவச பணம் என்று அறிவித்தார்கள். மேலும் இரு கட்சிகளுமே பல சர்ச்சைகளிலும் சிக்கியிருந்தன. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் 60 ஆண்டுகளாக இந்த 2 கட்சிகளுக்குத்தான் வாக்களித்து வந்தார்கள். அப்படி இருக்கையில் என்ன தவறு நடக்கப் போகிறது? ஆனால் அப்போது சினிமா உலகில் இருந்து ஒரு நடிகர் வந்தார். அவர்தான் விஜய். விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். சிறிது அல்ல, 85,000 ரசிகர் மன்றங்கள், சுமார் 20 லட்சம் ரசிகர்கள். ஒரு நாள் விஜய் முடிவு செய்தார், நானும் முதலமைச்சராக வேண்டும் என்று. உங்களுக்கு அரசியல் அனுபவமே இல்லை என்று பெரியவர்கள் சொன்னார்கள். இது குழந்தைகளின் விளையாட்டு அல்ல என்று பல அரசியல் நிபுணர்கள் சொன்னார்கள். ஆனால் விஜய் சிரித்தார். பிறகு அவர் தனது சொந்த அரசியல் கட்சியை தொடங்கினார். அதன் பெயர் TVK, தமிழக வெற்றிக் கழகம். அதன் பிறகு தொடங்கின பேச்சுகள், பெரிய மேடைகள், உரக்க முழக்கங்கள், லைட்ஸ், கேமரா, இசை, ரசிகர்கள், அவரது கூட்டங்கள் நேராக ஒரு சினிமா காட்சி போல இருந்தன. தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள். அவர்கள் கத்தினார்கள், அழுதார்கள், கைகளை உயர்த்தி முழக்கமிட்டார்கள். விஜய் ஒரு அரசியல் புயலை உருவாக்கி கொண்டிருந்தார். பிறகு கரூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இத்துடன் இவரது அரசியல் முடிந்தது என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் விஜய் ஒரு வித்தியாசமான செயலை செய்தார். அவர் கேமரா முன் வந்து வெளிப்படையாக மன்னிக்கவும் என்றார். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல்வாதி இப்படி சிரம் தாழ்த்தி மன்னிப்பு கேட்பதை கிட்டத்தட்ட பார்த்ததே இல்லை. அதனால் மக்கள் அவரை இன்னும் அதிகமாக விரும்ப ஆரம்பித்தார்கள். பின்னர் வந்தது தேர்தல் நாள். ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் வாக்களிக்க சென்றார். 3 முறை தொடர்ந்து வென்ற அதே தொகுதி ஸ்டாலினை தோற்க வைத்தது. விஜயின் கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றது. 35% வாக்குகளை பெற்றது. 49 ஆண்டுகளாக இருந்த சாதனையை உடைத்தது. 60 ஆண்டுகளாக இருந்த திராவிட அரசியல் ஆதிக்கம் ஒரே நேரத்தில் சரிந்து போனது. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்தது. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் வேண்டும். விஜயிடம் இருந்தது 108 மட்டுமே. அதனால் ஊழல் என்று விமர்சித்த அதே கட்சிகளுடன் இப்போது கைகுலுக்க வேண்டிய நிலை வந்தது. மேலும் அவர் வாக்குறுதி அளித்த இலவச திட்டங்கள், அவற்றை நிறைவேற்ற தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை விட அதிக பணம் தேவைப்படும். ஆனால் பரவாயில்லை, குறைந்தபட்சம் பெரிய நாற்காலி கிடைத்து விட்டதே இப்போதைக்கு.